என்ன பூமி, என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்துற? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. மாமா கூட நீங்க கோவில் போயிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் லக்ஷ்மி இங்கதான் இருப்பா. உங்க பையனை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி உங்க கூட கோவிலுக்கு வந்திருக்கா. பூமி, சாரதா, எனக்கும் உன் கூட கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. போயிட்டு வாங்க ஆண்டி. அது வரைக்கும் நான் பூமி மேடம் கூடயே இருக்கேன். மாமா சீக்கிரமா கிளம்புங்க, கிளம்புங்க. அத்தை என்ன நீங்க கிளம்புங்க அத்தை. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, சீக்கிரம் கிளம்புங்க. பூமி, என்ன பூமி இது? என் கழுத்துல தாலியும் விழ மாட்டேங்குது. காசில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமியும் இல்ல. எனக்காக ஒருத்தனை மட்டுமாவது அனுப்பு. கிரேக்க மாவீரன் கூட வேண்டாம், ஒரு இளவரசனையாச்சும் அனுப்பி வையேன் ப்ளீஸ். அனுப்பி வை. நீ அனுப்பலன்னா உன்னை பார்க்க வரமாட்டேன், தேங்காயும் உடைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ சாரிங்க, நான் பார்க்காம அடிச்சிட்டேன். சாரிங்க. உங்களை மாதிரி ஆளுங்க வந்து இடிச்சா எனக்கு வலிக்கவே வலிக்காது. வாங்கிக்கோங்கம்மா. தீர்க்க சுமங்களே பவ சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல, நீங்க தீர்க்க சுமங்களே பவான்னு சொல்றீங்க. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் வரேன் புரோகிதரே. சரிங்கம்மா. இவ்வளவு தூரம் லெஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். பூமி வற்புறுத்தினாலதான் நான் உங்க கூட இவ்வளவு தூரம் வந்தேன். இங்க இருந்து உங்களோட வழி உங்களோடது, என் வழி என்னோடது. சாரதா, அது இல்ல, நான் சொல்றத கொஞ்சம். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மனப்பூர்வமா ஏதாவது வேண்டிக்கிட்டா புருஷன் தான் பொண்டாட்டிய கையில தூக்கிக்கிட்டு இந்த கோயில் படிய ஏறி அந்த சாமிய தரிசனம் பண்ணா மனசுல வேண்டிக்கிட்டது நிறைவேறும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. சாரதா, இந்த கோயிலோட பெருமையை கேட்டல, ககனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். பூமியும் ககனும் ஒண்ணு சேர்ந்தா நீயும் சந்தோஷமா இருப்பன்னு எனக்கு தெரியும். உலகத்தோட பார்வைக்கு நம்ம புருஷன் பொண்டாட்டி இல்லைனாலும் அந்த கடவுளோட பார்வையில நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. ககன் நம்ம புள்ள தானே. நம்ம உறவுக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு நினைச்சா நீ மட்டும் தனியா போ. மதிப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா புருஷன் பொண்டாட்டியா 2 பேருமே சேர்ந்து இந்த கோயிலுக்கு போலாம். வா சாரதா. என்ன ஸ்வீட் அது? மைசூர் பாக்கு. குட். போ. என்ன ஸ்வீட் அது? ஜிலேபி. வாவ், குட். என்ன ஸ்வீட் இது? பால்கோவா. ஹே, லட்டு. ஹை ஃபை. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட்டா சொல்லு. போ. இப்போ உனக்கு. என்னது? காஜு கட்லி. வாவ், சூப்பர், குட். என்னது? பாதுஷா. சூப்பர்,
வெரி குட். போ போ போ. காஜு பர்ஃபி. காஜு பர்ஃபி இல்ல, ஜிலேபி அது. வெரி நைஸ். போ. ஆ ஆ காரம். அம்மா. எரியுது எரியுது. ஸ்வீட் கொடுக்க சொன்னா எப்படி யாராவது பச்சை மிளகாய் கொடுப்பாங்களா? ஸ்வீட்ன்றது சின்ன பசங்களுக்கு, பிசாசுங்களுக்கு இல்ல. ஐயோ அம்மாடி கேபி. அம்மாடி. சரி போதுங்க, தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஐயோ 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 ஐயோ. ஒரு முறை கூட கல்யாணம் ஆகலன்னு நான் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு 2 கல்யாணம் 2 பொண்டாட்டிங்க வேற. உனக்கு 2 பேருடைய ரொமான்ஸ். இரு இரு வைக்கிறேன் வேட்டு. சொல்லு சித்தி. அம்மாடி, நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கேன். தெரியுமா? அந்த சாமிக்கோ 2 பொண்டாட்டி. தெரியும். சரி, இப்ப அத பத்தி எதுக்கு சொல்ற? நம்ம கேபிக்கோ 2 பொண்டாட்டி தானே, அதுக்கு தான் சொல்றேன். சித்தி, ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நேரடியா சொல்லு, இல்ல வாயை முடிக்கிட்டு பேசாம போனை வச்சிரு. இன்னும் உனக்கு புரியலையாமா? நம்ம கேபி சாரதாவை கூட்டிக்கிட்டு இல்ல 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 சாரதாவை தூக்கிக்கிட்டு கோயிலுக்குள்ள போயிருக்கான். என்ன சொல்ற சித்தி? தெளிவா தானே பேசுறேன். உனக்கு புரியலன்னா சொல்லு, நான் வேணா ஹிந்தில சொல்றேன். சீ, வாய் மூடு. பெருமாள் கோவில் தானே சொன்னேன். எந்த ஏரியாது? பக்கத்து ஏரியாதாம்மா. சரி, நான் உடனே இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்றேன். சொல்லு சொல்லு. இன்னியோட சாரதாங்கிற அந்த சாப்டர் ஃபினிஷ் ஆகணும். நம்ம கேபிக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான் இருக்கணும். முதல்ல நீ போனை வை.